இந்த திதி தர்ப்பணம் யார் யாரெல்லாம் கொடுக்கலாம், யார் யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த விஷயத்தை பார்க்க. திதி தர்ப்பணம் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் நம்மளோட பிறந்தவர் எல்லாமே இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தை என்பது பிறக்கும். ஏன்னா முன்னாடி கூட்டு குடும்பமாக இருந்துச்சு. இன்னைக்கு அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பித்ரு தோஷத்தோடு இருந்ததுன்னா அந்த பீரியட்ல இறந்தவங்களுடைய பிரச்சனை அந்த குடும்பத்தில் இருக்கு. ஏன்னா குடும்பம் என்பது வெறுமனே நீ அக்கா தங்கச்சி மட்டும் இந்த பங்காளிங்கன்னு சொல்லுவாங்களே எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இந்த பங்காளி உறவுகளுக்குள்ள எந்த ஒரு துக்க நிகழ்வு நடந்தாலும் அது மொத்த பேரையும் பாதிக்கும். என்ன பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் வித்தியாசமான பாதிப்பு என்பது உறுதி. ஸோ அந்த குழந்தை பேருன்னு ஒன்று இருக்கும். அந்த குழந்தை பேரு பித்ரு தோஷம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நீங்க ஒரு தர்ப்பணம் கொடுக்குறீங்க. இப்போ சரியாயிடுச்சுன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? கரெக்டுங்களா? நீ திதி தர்ப்பணம் கொடுத்தீங்க உங்க முன்னோர்கள் வந்து தெய்வம் ஆயிட்டாங்கன்னு எப்படி உங்களுக்கு எங்க பார்த்தா தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு பிரசன்னத்தை போட்டு பார்க்கும்போது தெரியும். இல்லை என்றால் அந்த குடும்பத்துல ஒரு புதிய வரவு என்பது குழந்தை தான். அந்த குழந்தைக்கு பித்ருதோஷம் இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. அந்த நபருக்கு கொடுக்க தேவையில்லை. அதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நிகழ்வு துக்க நிகழ்வு பங்காளிங்க குடும்பத்துக்குள்ள நடக்கும். அப்ப அடுத்த குழந்தை அந்த பித்ருக்கு நம்ம கொடுக்கணுமா என்பதை சொல்லும். இப்படிதான் வந்து பித்ரு தோஷத்தை முன்னாடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அதை யாருமே பார்க்கறது இல்லை. அதனால திதி தர்ப்பணம் சும்மாவே கொடுத்துட்டே இருந்தா எப்படின்னா பேட்டரியில வந்து சும்மா சார்ஜ் சொருகினே இருந்தா என்ன ஆகும்? பேட்டரி வீக் ஆயிடும். ஸோ திதி தர்ப்பணம் அதிகமாக கொடுத்தாலும் உங்களுடைய உயிர்த்தன்மை என்பது குறையும், ஆயுள் வந்து குறையும். ஸோ அதனால உங்களுடைய ஜோதிடத்தை சரியான ஜாதகரை போய் பார்த்து இல்லை பிரசன்னத்தில் பார்த்து திதி தர்ப்பணம் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாம்னு தெரிஞ்சு கொடுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.